ஹாய், நீங்கள் ஒரு யூடியூபரா? அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ சுத்தமாக வியூஸே போக மாட்டா. அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யூடியூப் அல்காரிதம் என்னன்னா சஜஷன், ரெக்கமெண்டேஷன். அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக யூடியூப் அல்காரிதம் வேலை செய்யுது. சஜஷன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதாவது நம்ம யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு நார்மலாக வர, அதாவது நம்ம எதுவுமே சர்ச் பண்ணாமல் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் அவங்களுக்கு சஜஷன் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன். அதாவது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது யூடியூபர் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடியன்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷோ பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியன்ஸு அந்த மாதிரி பர்டிகுலர் வீடியோஸ் அவங்க சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. சரியாக அவங்களுக்கு வீடியோஸ் கிடைச்சிருக்காது. அதால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் யூடியூப் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்கும். சரி, ஓகே. யூடியூப் அல்காரிதம்னா நம்மளுக்கு சஜஷன், ரெக்கமெண்டேஷன் ரெண்டு விஷயமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ஆனால் பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கா இல்லை யூடியூபருக்கா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் ஆடியன்ஸுக்காக வேலை செய்தா, யூடியூபருக்காக வேலை செய்தா? ஓகே, யூடியூப் அல்காரிதம் நான் எப்படி ஆடியன்ஸும் யூடியூபரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் பார்க்கறதால உங்களோட யூடியூப் சேனலும் க்ரோத் ஆகிறதுக்கான ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதால் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் என்னைய கூட வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வியூஸ் போகவே போகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில யூடியூபர்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்லோட் பண்ண உடனே 1 மணி நேரத்துலேயே மினிமம் பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் அது தாண்டிடும். ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு வியூஸே போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா யூடியூபோட அல்காரிதத்தை பார்த்தீங்கன்னா அவர் சரியாகவே புரிஞ்சிக்கல. அதால் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் போக மாறுது. வியூஸ் போனால் தான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும், ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வியூஸ் தான் போகலையே. அப்படின்னா நீங்கள் யூடியூப் அல்காரிதத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சரி, ஓகே. யூடியூப் அல்காரிதம்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டேஷனாகவும் சஜஷனாகவும் நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேர்க்குது. சரி, ஓகே. ஆடியன்ஸ் எந்த மாதிரி விரும்புவாங்க? ஆடியன்ஸ் விரும்புறத ஆல்ரெடியே யூடியூப் அல்காரிதம் சர்ச் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் என்னையே வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பற்றி நான் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் கொண்டு சேர்க்கும். சரி, ஓகே. இந்த ஆடியன்ஸ் ஆல்ரெடியே ஃபேஸ்புக்கை பற்றி சர்ச் பண்ணுறாரு, அப்போ இந்த வீடியோஸை அவருக்கு சஜஷனில் கொடுப்போம், ஏன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷனில் யூடியூப் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்கும். அதே பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸு இந்த வீடியோ மட்டும் போட்டால் பார்த்துருவாரு, இந்த யூடியூபர் வீடியோ போட்டால் பார்த்துருவாரு, அதால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும். சப்போஸ் அந்த வீடியோஸை அந்த ஆடியன்ஸ் பார்க்கலன்னா அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் மாதிரி அந்த வீடியோஸை அதை ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் சேர்க்கும். அப்பயும் பார்த்தீங்கன்னா 2வது டைம் வரதால அந்த ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்றதால இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸோட ஹிஸ்ட்ரி, யூடியூப் ஹிஸ்ட்ரியை வச்சு தான் அவங்களுக்கு தேவையான வீடியோஸை கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் யூடியூப் அல்காரிதம். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா யாருக்காக வேலை செய்யுது? இந்த யூடியூப் அல்காரிதம் யாருக்காக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் ஆடியன்ஸுக்காகவும் வேலை செய்யுது, நம்ம யூடியூபருக்காகவும் வேலை செய்யுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்தால் போதும், அது புரிஞ்சாலுமே போதும். நம்ம ஒரு யூடியூப் அல்காரிதத்தை பற்றி ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே போதும். நம்ம என்ன தான் நார்மலாக வீடியோஸ் அப்லோட் பண்ணால் கூட அது வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஒரு ஆடியன்ஸ் ஃபேஸ்புக்கை பற்றி சர்ச் பண்ணுறாரு, ஹவு டு ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலுமே யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அதோட வேலையை காமிச்சு, ஓகே இந்த நபர் இதை சர்ச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வீடியோஸை கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை பற்றி சர்ச் பண்ணுறப்போ யூடியூப் அல்காரிதம் அவருக்கு தேவையான வாட்ஸ்அப்பில் இருக்கிற மொத்த ஹிஸ்ட்ரியை கொண்டு சேர்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக அவருக்கு தேவையானதை பாயிண்ட் வச்சு தேடுறாரு. இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்கில் பாஸ்வேர்டை ஃபர்கட் கொடுக்கணும்னா அதில் நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோஸை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த யூடியூப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்குது, எந்த வீடியோட தம்ப்லைன் குவாலிட்டியாக இருக்குது, எந்த வீடியோவில்
டைட்டில் குவாலிட்டியாக இருக்குன்னு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக வந்துட்டு வச்சிருக்கோம். இந்த வீடியோக்கு இவ்வளோ ரேங்க்ல தான் இவ்வளோ குவாலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற வியூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதில் தான் ஒரு லைக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுவார் ஆடியன்ஸ். அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ தான் யூடியூப் கால்கிறதும் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஜஷனில் கொண்டு வந்து சேர்க்கும். சரி, ஓகே. ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வீடியோஸை தேடுறாரு அந்த ஹிஸ்ட்ரியை வெடிச்சு தான் யூடியூப் ஆல்கிறதும் ஆடியன்ஸுக்கு வேலை செய்யுது. சரி, ஓகே. ஆடியன்ஸுக்கு வேலை செய்யுது, ரைட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபருக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் கிட்ட கேட்குறப்போ அவங்க அதுக்கேற்ற வீடியோஸ் அவங்க கொடுப்பாங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஆடியன்ஸ் எந்த மாதிரி வீடியோஸை விரும்புகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோவை மேக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதத்தில் வீடியோவோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோட வாய்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் நார்மலான வாய்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம பேசுகிற விஷயத்த தமிழாகவும் இருக்கலாம், இங்கிலீஷாகவும் இருக்கலாம், அதர் லாங்குவேஜாக கூட இருக்கலாம். ஆனால் வந்துட்டு தெளிவாக நீங்கள் பேசுகிற பட்சத்தில் அது பார்ட்டாக கரெக்டான முறையில் தான் பேசுகிறாங்க, கரெக்டான வார்த்தைகள் தான் வருதுன்னா அது யூடியூப் அல்காரிதம் அந்த வாய்ஸை நோட் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆடியன்ஸுக்கு தேவையான யூடியூப் அல்காரிதமாக மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ கம்பல்சரி குவாலிட்டியாக இருக்கணும். அந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி சொல்ல போகிறீங்களோ அதை பற்றி ஃபோட்டோவாகவும் இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளாகவும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த வீடியோவில் ஷோ பண்ணணும். இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிட்ட பிறகு முக்கியமான விஷயம் அந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவோட ஒரு பார்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான பார்ட்டை தம்ப்லைனாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். இப்போ நீங்கள் தம்ப்லைனாக ரெடி பண்ணுற பட்சத்தில் நார்மலான வேர்ட்ஸ்லையோ நார்மலான எஃபெக்ட்லையோ இருக்கக்கூடாது. பார்க்குறப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் வேர்டுலேயே வந்துட்டு புரிகிற மாதிரி இருக்கணும் அர்த்தம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் தான் எடுத்துக்கும். சரி, ஓகே. தம்ப்லைனை ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது எங்கே யூடியூப் அல்காரிதம் வரும் பார்த்தீங்கன்னா டைட்டில். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த 10 நிமிஷம் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 70 80 வேர்ட்ஸுக்குள்ளே டைட்டிலாக ரெடி பண்ண பாருங்க. 70 வேர்ட்ஸுக்கு மேலே தாண்டாதீங்க. 70 வேர்டுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிக்க பாருங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 70 வேர்ட்ஸுக்குள்ளே முடிக்க பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறது ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சர்ச் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் இருக்காங்க, அதில் படித்தவங்க இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க, மிடில் கிளாஸ் அது மிடில் படிப்பும் இருக்கிறாங்க, படிச்சுட்டு பாதி படிக்காமல் இருப்பாங்க, ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக படிக்காதவங்களும் இருப்பாங்க. ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா படித்த பிறகு எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? அதாவது வந்துட்டு படிச்சுட்டு படிக்க முடியாமல் ஒரு சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா படிப்பாங்க, பட் ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு growth இருக்காது. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆடியன்ஸு அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக படிக்கலனாலும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ஃபர்கட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு மிடில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் சர்ச் பண்ணுவாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ படித்தவங்க படிக்காதவங்க இந்த மாதிரிலாம் சர்ச் எப்படி பண்ணுறாங்க, இவங்களாம் வந்துட்டு யூடியூப்ல எப்படி சர்ச் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நீங்கள் திங்க் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு டைட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆடியன்ஸ் அந்த டைட்டிலை பார்த்தா கப்புன்னு புரிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது கல்புரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கல்புரம் இது பண்ணுற மாதிரி பற்றிக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டிலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ண பாருங்க. சரி, ஓகே. டைட்டிலை ரெடி பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் கம்பல்சரி ரெடி பண்ணணுமா? டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் டைட்டில் வந்துட்டு அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். வேறு ஏதாவது லிங்க் கொடுக்கணும்னாலும் லிங்க் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹேஷ்டேக் கம்பல்சரி கொடுக்கணும். ஒரு வீடியோவுக்கு தேவையான ஒரு 3 இதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாகணும். ஒரு 3 ஹேஷ்டேக் கொடுங்க, இல்லை ஒரு 5 ஹேஷ்டேக் கொடுங்க. சரி, ஹேஷ்டேக் கொடுத்தவொடனே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா முடியலைங்க. இந்த வீடியோவோட ஸ்கிரிப்டை கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். இந்த வீடியோட ஸ்கிரிப்டில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை ஃபுல்லாக கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரேங்கன்ட்டுன்னு இந்த வீடியோவோட ஸ்கிரிப்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவுக்கு தேவையான நீங்கள் கீவேர்ட்ஸை கொடுத்தாகணும். கீவேர்ட்ஸ்னால் என்ன? கீவேர்ட்ஸ்னால் எப்படி சர்ச் பண்ணுறது? கீவேர்ட்ஸை பற்றி உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு கீவேர்ட்ஸை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயே டேக் கொடுக்க பாருங்க, இல்லைனாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேக் கொடுத்தீங்கன்னா யூடியூப் ஆல்காரிதம் உடனே உங்கள் வீடியோஸை வந்துட்டு சஜஷனில் கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு தேவையான பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணணும். இப்போ வந்துட்டு ஃபேஸ்புக்குன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்துட்டு இன்டர்நேஷனல் கம்பெனி. ஃபேஸ்புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பிளேலிஸ்ட் ஃபேஸ்புக் அப்டேட் இல்லை ஃபேஸ்புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி அதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேக், அந்த வீடியோவுக்கு தேவையான டேக். யூடியூப் அல்காரிதம் இதெல்லாம் காமனாக கொண்டு வந்து டேகில் தான் மெயினாக பார்க்கும். லாஸ்ட்டாக
டேக்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி ட்ரெண்டிங் டேக்காக கொடுக்கணும். நீங்கள் அதாவது ஒரு ஆடியன்ஸு எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, ஒரு சர்ச் பாரில், யூடியூப் சர்ச் பாரில் ஒரு ஆடியன்ஸ் எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடியன்ஸ் ஹவு டு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. ஒரு ஆடியன்ஸ் ஹவு டு ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ரெக்கவரி இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. ஒரு ஆடியன்ஸ் ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கூட ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் யூடியூப் அல்காரிதம் இதையும் பார்த்துட்டு கடைசியாக ஒன்று பார்க்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டைமில் வீடியோவை லான்ச் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியன்ஸ் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். காலையில் ஒரு ஆடியன்ஸ் எழுந்திருக்கிறாரு 6 மணிக்குன்னு வச்சிங்களேன். அவர் 6 மணில இருந்துட்டு எல்லா டைமும் ஃப்ரீயாக இருக்க மாட்டார். அவருக்குன்ட்டு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் அவர் ஃப்ரீயா இருப்பார். எக்ஸாம்பிள் காலையில இருந்துட்டு 8 மணி வரைக்கும் கம்பல்சரி ஃப்ரீயா இருப்பாரு. மொபைல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா 9 மணில இருந்துட்டு அதாவது ஆஃப்டர்நூன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12ல இருந்து 1 மணி வரைக்கும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருப்பார். அப்போ வரும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடில் இருந்துட்டு அல்காரிதம் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போக பார்க்கும். ஆனால் ஆடியன்ஸ் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடாது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 to 8 கம்பல்சரி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 1 to 2 கம்பல்சரி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னா மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 to இருந்துட்டு 10 மணிக்குள்ளே கூட நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம். அந்த டைமில் ஆடியன்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ முக்கியமாக நீங்கள் வீடியோஸை என்ன தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் யூடியூப் அல்காரிதம் படி டைமிங் ஒன்று இருக்குது. ஆடியன்ஸோட டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணோம். சாட்டர்டே சண்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்காங்கன்னு உங்களுக்கு கம்பல்சரி தெரியும். ஒரு சில பேர் ஆடியன்ஸ் இந்த டைமில் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, இந்த டைமில் தான் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க, இந்த டைமில் அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு நல்லா யூடியூப் அல்காரிதத்தை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வீடியோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ண பாருங்கள். ஒரு யூடியூபருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் அல்காரிதத்தை எப்படி புரிஞ்சு நம்மளோட வீடியோஸ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறன்றதால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்டோ யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை சஜஷன் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.